ஓம் அகதீசாய நம. 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 அகதீசாய நம. ஓம் அகதீசாய நம. ஓம் அகதீசாய நம. ஓம் அகதீசாய நம. ஓம் அகதீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் திருமூர் செல்லப்பட்டியார் அவர்களும், அன்பர் நடராஜன் அவர்களும், கருணாகரன் அவர்களும் அவர்களுக்குரிய பாராயணத்தை படித்தார்கள். அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். அன்பர் மாதவன் அவர்கள் கரும்பாக கொடுக்காமல் கரும்பு சாராக கொடுக்க நிற்கிறார். அப்போ சிரமமில்லாமல் சுவைக்க பார்க்க விரும்புகிறார். எந்த காரியத்தையும் சிரமம் இல்லாமல் முடியாது. எந்த காரியத்திலையும் சிரமப்பட வேண்டும். இப்போ நாங்கள்லாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்றோம். நாங்கள் நல்லா அறுவை சுவையாக வடை பாயசம் சாப்பிட நினச்சிக்கிட்டு காமதன் ஞானத்தை விரும்ப முடியுமா? ஆக எதுக்கும் சிரமம், பாடுபட வேண்டும். பாடுபடாமே அவருக்கு கரும்பு சாறு கேட்கிறார். மகிழ்ச்சி அடைகிறோம். தற்போது என்னிடம் இல்லை. ஆகவே மனித வர்க்கம் லேசாக சிரமமில்லாமல் அடையதான் விரும்பும். சிரமம் இல்லாமல் எதையும் சாதிக்கணும்னு நினைக்கும். நல்வினை வேண்டுமல்லவா? நல்வினை பெருக்கிக் கொள்ள என்ன வேண்டும்? கொனைக்கேடு இருக்கக்கூடாது. கொனைக்கேடு இல்லாமல் இருப்பது என்ன வேண்டும்? கொனைக்கேடு அற்றவனுடைய ஆசி வேண்டும். இப்போ ஞானிகளுக்கெல்லாம் கொனைக்கேடு இருக்காது. என்ன காரணம்? இப்போ இந்த அதிகாரமே வள்ளுவன் அழுக்காராமை என்றாய்த்தான். படிக்கட்டுகள் இனிமேட்டு வருவதெல்லாம் ஆகாது ஆகாது என்று சொல்லுவதாகும். ஒரு 4-5 அதிகாரம் அப்படி இருக்கு. அப்போ அழுக்காராமை பொறாமை. அப்போ பொறாமை இருந்தால் மனசை மாசுபடுத்தும். இப்போ ஞானிகளுக்கு பொறாமை இல்லை, பேராசை இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, பிரச்சனை இல்லை. அவர்கள் எப்படி அவர்களை வணங்கினால்தான் இந்த கொனைக்கேடு தீரும். இல்லை என்றால் மனிதனை நரகத்துக்கு தள்ளும், நரகத்துக்கு இட்டு செல்லும். என்ன செய்தான் வள்ளுவன்? இந்த அதிகாரத்தை சொல்லும்போது இந்த பொறாமை எல்லா மனிதரிடம் இருக்கும். நாட்டுக்கு நாடு பொறாமை இருக்குது, வீட்டுக்கு வீடு இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் சாமியாருக்கு சாமியார், பிச்சைக்காருக்கு பிச்சைக்காரர் பொறாமை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொறாமை. இப்படி பொறாமை இல்லாமல் இருக்க முடியாது. அது 6வது அறிவுன்னு பலகீனமா? 6வது அறிவு உள்ளவனுக்கு தான் இருக்குது. இப்போ மாடெல்லாம் நினைக்காது. ஒரு மாடு இது பெருசாக இருந்தால் கொள்ளு இருந்தால் அடுத்த மாடு பொறாமைப்படாது. அது மாதிரி மற்ற எந்த ஜீவராசிகளும் பொறாமை இருக்காது. இந்த 6வது அறிவு உள்ளவனுக்கு தான் இந்த பொறாமை இருக்கும். இப்போ வள்ளுவன் மற்ற ஜீவராசிக்கெல்லாம் சொல்லலை பொறாமைப்படாதுன்னு சொல்ல. மனிதனை பார்த்து பொறாமைப்படாதே, ஏன் பொறாமைப்படக்கூடாதுன்னு சொன்னான். பொறாமைப்பட்டால் தீமை செய்வே. தீமை செய்யும்போது அது கடுமை வினை சூழ்ந்துக்குன்னு சொல்லுவோம். அப்போ வினை சூழும்போது மீண்டும் மீண்டும் பிறவிக்கு காரணமாகும். அதனால் இந்த கொனைக்கேடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கொனைக்கேடு இருந்தால் என்ன ஏற்படும்? செல்வம் குறையும். இப்போ விவசாயி இருக்கிறான், பக்கத்து காட்டுக்காரன் கரும்பு, வாழை, தென்னை பசுமையாக இருக்கும். அது கண்டு பொறாமை போடுவான். அடுத்த வீட்டுக்காரன் பங்களாவில் இருந்தால் ஒரு சின்ன வீட்டுக்காரன் கண்டு பொறாமை போடுவான். இது போன்ற பொறாமைனால் என்ன ஆகும்? செல்வம் குறையும். செல்வம் உள்ள செல்வமும் போகும். பொறாமை இருப்பவன் பேசாமல் இருக்க மாட்டான். அவன் தெரியாத ஐயா, அவன் ஊர் மேலே கொள்ளடிச்சவன் சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்கு பங்களாவாசியை பார்த்து அவன் இப்போ ஊர் மேலே கொள்ளடிச்சவன், கடத்தல் பெருவழின்னு சொல்லிவிடுவான். இந்த செய்தி அவனுக்கு தெரிஞ்சு போகும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அவன் எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ளவனாக இருப்பான். எல்லா வாய்ப்பு வசதி உள்ளவன், ஆள்படை உள்ளவன், பணப்பணம் உள்ளவன், சொன்னால் எதையும் செய்யக்கூடிய ஆள்படையெல்லாம் இருக்கும். அவனை பார்த்து புரியாமல், அவனுடைய தன்மை தெரியாமல்
அவனுடைய பலம் தெரியாமல் பேசிவிடுவான் பொறாமை காரணமாக. அந்த விளைவுகள் குடும்பமே வீணாக போகும், நசிக்கப்படுவான். ஆகவே அது என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணும் பொறாமை. செல்வத்தையும் கெடுக்கும். அழுக்கார் என ஒரு பாவி, ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். அழுக்கார் என ஒரு பாவி, ஒப்பற்ற பாவின்னு அர்த்தம். ஒரு பாவின்னா நெகரிலா ஒப்பற்ற பாவின்னு அர்த்தம். அழுக்கார் என்று சொல்லப்பட்ட ஒரு ஒப்பற்ற பாவி திரு செற்று தீயுளி உய்த்தி விடுன்னா. பொறாமை இருந்தால் என்ன ஏற்படும்? செல்வத்தையும் கெடுக்கும். பொறாமை உள்ளவன் என்ன செய்வான்? பக்கத்து வீட்டுக்காரன் வளர்ச்சி கண்டவனை கண்டு அவன் மேலே கேஸ் போடுவான். கேஸ் போட்டால் எல்லா செல்வமும் அதிலே போகும், செல்வமும் போகும். அழுக்கார் என ஒரு பாவி திரு செற்று, செற்றுனா செல்வம் அழிந்து, தீயிலு உதித்து விடும், நரகத்துக்கு கொண்டு செல்லும்ட்டான். நரகத்து செல்வது அவனுடைய இனப்பெயன். அவனுடைய செல்வமும் குறைந்து மேலும் நரகத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு. இந்த கொனைக்கேடு எப்போ நீங்கிறது? இந்த கொனைக்கேடு யார்கிட்ட சொன்னால் நீங்கள் படிப்பில் வருமா? இப்போ திருக்குறளை படித்தா இந்த கொனைக்கேடு தீருமா? இல்லை என்ன கல்வி கிட்ட தான் கொனைக்கேடு தீரும்? இந்த பொறாமை கொனை எப்போ தீரும்னா, இன்னொரு பொறாமை அற்றவனுடைய ஆட்சி இல்லாமல் அந்த கொனைக்கேடு தீராது. இப்போ ஞானிகளுக்கு பொறாமை இல்லை. அவன் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் மனைவி அழகாக இருக்கா, பிள்ளைகள் அழகாக இருக்கா, செல்வம் சேர்ந்துருக்குன்னு நினைக்கவே மாட்டான். அது அவன் எவ்வளோ போகிறான். அவன் தான் எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்தை எதை பார்த்துமே பொறாமைப்பட மாட்டார்கள். என்ன காரணம்? விருப்பம் இல்லை. ஒன்றை விரும்பினால் தானே பொறாமை. விரும்ப மாட்டார்கள். விரும்பாதனாலே அவருக்கு பொறாமை இல்லை. அவர் பொறாமையற்றவர்கள். பொறாமையற்ற ஞானிகளை வணங்காமல் ஒருவனுக்கு பொறாமை தீராது. அவன் தான் சொல்லுவார்கள், ஏன் அப்போ அவனுக்கு போல கொனைக்கேடு அப்படின்னு உணர்த்துவார்கள். தேவையில்லை. அவன் செல்வத்தை கண்டு நம்ம ஏன் பொறாமப்படணும்? நமக்கு அவசியம் இல்லை, நம்ம நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க உணர்த்தணும். எப்போ உணர்த்துவார்கள்? காலையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் செய்து, என்னப்பா அடுத்தவனை கண்டு பொறாமப்படுறேன், இந்த கொனைக்கேடு ஆகாதுன்னு வள்ளுவன் சொல்கிறான், இருந்தாலும் என்னை பிடிச்சி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து விடுபட அருள் செய்ய வேணும்னு ஞானிகளை கேட்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தினம் தொடர்புக்குள்ள ஒன்றை உடனே இருந்தவர்களினார். நெருங்க அந்த தூய மனம் உள்ளவர்கள் ஞானிகள்லாம் தூய்மையானவர்கள். என்ன காரணம்? அவன் தான் காமம் இல்லை, விகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, பொறாமை இல்லை, ஆசை இல்லை, பேராசை இல்லை, தூய்மையானவர்கள். தூய்மையான நாமத்தை சொல்ல 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 அவங்க என்ன செய்கிறார்கள்? உணர்வோடும் உணர்ச்சியோடும் கலந்து விடுகிறார்கள். நெருங்க தான் ஒன்றை தான் உடனே இருந்தவர்களினார். நெருங்க அந்த குணப்பண்பு நமக்கு வந்துடும். அந்த உயர்ந்த எண்ணம், பொறாமைப்படாத எண்ணம், இது மாதிரி ஒரு கேடான எண்ணம்லாம் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அந்த தீமை வந்துடும் நமக்கு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறான் வள்ளுவன்? இந்த மாதிரி கொனைக்கேடு இருந்தால் செல்வமும் போகும், நரகத்துக்கு கொண்டு செல்லும்னா. அதனாச்சும் பரவாயில்ல, ஒருத்தனை அவன் கொனைக்கேடு இருந்துச்சு நரகத்துக்கு போனான். ஒரு பாட்டில் சொல்லுவான், செல்வமும் குறையும், நரகத்துக்கு இட்டு செல்லுன்னு சொல்லிவிடுவான். இந்த பாட்டில் மற்றொரு பாட்டில் சொல்லிவிடுவான். சில இடத்துல என்ன செய்வார்கள்? ஒரு ஏழை வசதி வாய்ப்புள்ளவனை போய், என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், ஒரு 5000 பணம் கொடுத்தீங்கன்னா என் மகளை திருமணம் நடத்துகிறேன்னு சொல்லுவான். அப்போ அந்த வசதி உள்ளவனும் சரின்னு ஒத்துக்குவான். சரி, நான் தரேன், நிச்சயம் பண்ணுன்ட்டுருவான். பக்கத்தூர்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் என்ன வந்துட்டு போகிறாருன்னு கேட்டான். அது மாதிரி மக திருமணம்னு சொன்னார், நல்ல காரியம் தானே, ஏதோ நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுன்னு. அடே இவன் ஏமாற்றுவானாச்சையா, வெகு பேர்த்திட்ட வாங்கி ஏமாற்றி விட்டான்ட்டுருவான். அப்படி அவன் கொனைக்கேடு இருக்காது. இந்த கொடுக்குறானையை கண்டு பொறாமைப்பட்டு அந்த திருமணத்தை கெடுத்து விடுவான்னு பாவி. திருமணத்தை கெடுத்து விட்டான். இது மாதிரி வெகு திருமணங்கள் இந்த உலகம் தோன்றிலிருந்து இந்த பொறாமை உள்ளவர்களால் என்ன செய்வான்? திருமணம் தடைப்பட்டிருக்கு. பிரசவ கேஸ், குழந்தை பேருக்கு தேவையான பொருள் கட்டிருப்பான், அதுவும் போயிருக்கும். பெரிய காரியத்துக்கு கட்டிருப்பான், அதுவும் போயிருக்கும். நல்ல காரியத்தை தடுத்துருவான் இந்த பொறாமை உள்ளவன். அப்போ பார்த்தான் வள்ளுவன், இந்த கொனைக்கேடு உள்ளவனை என்ன செய்யறன்னு பார்த்தான். புறா சாவன்ட்டான். உன்னால் கொடுக்க முடியல, கொடுக்கறனே தடுக்காதே. ஒரு திருமணம் தடைப்பட்டு போச்சு, ஆகக்கூடிய அறப்பணிகள் ஆக்கப்பணி, அவனுடைய குடும்பத்தை எனக்கு சுபகாரியத்தை தடுத்துட்டேன், இது மாதிரி தடுத்த உனக்கு சாபம் கொடுத்துருக்கான் வள்ளுவன். ஒன்னால் கொடுக்க முடியாவிட்டாலும் ஒருவன் மனமோந்து கொடுப்பதை தடுக்காதே, அது நமக்கு ஆகாது. இந்த குணப்பண்பு எப்போ வரும்? எப்போ வரும்? திருவருள் துணை இல்லாமல் இந்த குணப்பண்பு வரவே வராது. அவன் பிடிச்சான் சாபம்.
இந்த உலகம் உள்ள அளவு இந்த சாபம் இருக்கட்டும்ட்டான். இந்த சாபத்தை கொடுத்து 2000 வருஷம் ஆச்சு. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம்னா, ஒன்றால் கொடுக்க முடியாவிட்டாலும் மற்றவன் கொடுக்க தடுக்காது. வெகு சுபகாரியங்கள் நின்று போகும். பெரிய காரியத்துக்கு கேட்டிருப்பான், வீட்டில் யாரோ இறந்துருப்பார்கள், ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒன்று கையில் காசு இல்லை, அது இன்றைக்கி நீங்கள் கொடுத்து தான் அது நடக்கணும் அப்படிம்மா. அதையும் எடுத்துருவான். அவன் மீண்டும் கேட்பான், போயிட்டு ஐயா 9 மணிக்கு தர்றேன், இது கடை திறந்தாலும் தரேன்னு சொல்லியிருப்பான். இவன் காலமாக எடுத்துருவான். 9 மணிக்கு வரும்போது ஐயா இல்லையா பணம் இல்லைன்னு சொல்லிவிடுவான். என்னடா தர, இவனை நம்பியும் முடியல. திருமணத்தை நிச்சயம் செய்த திருமணமும் தடைப்படும். இது மாதிரி சில காரியத்தை தடைப்பட்டதுனால என்ன செய்தான், இந்த உலகம் உள்ளளவும் இந்த சாபத்தை தருகிறேன்ட்டான். இப்படி கொடுமையான சாபம். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதுமின்றி கெடுனா. நீ கொடுக்க முடியாவிட்டாலும் கொடுப்பதை தடுக்காதே. அப்படி தடுத்தால் உனக்கு மட்டும் உணவு இல்லை, உனக்கு சுற்றத்தாருக்கும் உணவும் உடையும் கிடைக்கக்கூடாது. அடப்பாவி, என்ன எவ்வளோ பெரிய கொடிய சாபமானு. ஏயா இவன் தான் தவறு செய்தான், திருமணத்துக்கு கொடுக்க வேண்டிய தடுத்தான், சுபகாரியங்களுக்கெல்லாம் தடுத்து விட்டான், பெரிய காரியத்துக்கும் கொடுக்காமல் செய்து விட்டான். ஆகக்கூடிய காரியம் மறுநாள் ஒரு நிலத்தை பதிவு செய்கிறது, அதை கொடுக்காமல் செய்து விடுவான். இப்படி அடாது செய்த பாவி இவனுக்கு தானே நீ சாபம் கொடுக்க வேண்டும். ஏன் அவன் சுற்றத்தாருக்கெல்லாம் சேர்த்து சாபம் கொடுத்தன்னா, இவன் நலிவான், இவனோட கொனைக்கெடுக்கு நலிவான். இருந்தாலும் இவன் உறவினர் வீட்டுக்கு போவான், அவனுக்கும் சோறு இருக்கக்கூடாது. அவனுக்கு ஏன் சேர்த்து சாபம் தந்தார்னா, கொடுமை கொடுமை. கொடுப்பவன் பொறாமைப்படுகின்றவனுக்கு உணவு உடை இருக்கக்கூடாது நியாயம். சுற்றத்தானுக்குன்னா, சுற்றத்தான் இவனை சார்ந்தவனுக்கு அந்த கதிதான். இவ்வளோ பெரிய கூடிய சாபத்துக்கு ஏயா அவனை உள்ளாக்குறீங்கன்னா, இதையாவது புரிந்துக்கிட்டோம். நாங்கள் விட்டுருக்கேன், சாபம் விட்டுருக்குறேன், இதுக்கு பரிகாரமே இல்லையா? ஏன் இல்லை? ஒன்று என் திருவடியை பிடிக்கிட்டோம். வல்லவன் ஏற்றிருக்க கொடுத்துருக்கலாம் அவன் சாபம். வல்லவ பெருமானி, என்ன குணைக்கேடு, என்ன எனக்கு இந்த குணைக்கேடு இருக்குது, தடுத்து விட்டேன், திருமணத்தை தடுத்து விட்டேன், பிரசவம் நடக்கக்கூடிய பிரசவத்துக்கு தேவையான பொருளை தடுத்து விட்டேன், நடக்கக்கூடியெல்லாம் தடுத்து விட்டேன். இது போன்ற கொனைக்கேடு எனக்கு இருக்கக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும். என்னை கேட்டால் நான் சாபத்தை மாட்டுவேன், இல்லைன்னா இந்த சாபத்தை மாற்ற ஒரு வயலுக்கு ஒரு மேலாண்ணா ஈசனாலும் முடியாதுண்ணா. இந்த உலகத்தை படைத்த ஈசனுக்கே முடியாது, நானும் ஈசனும் ஒன்று தான். ஆகவே இந்த சாபம் அவனுக்கு மட்டுமில்லை, அவன் சுற்றத்தாருக்கும் உணவும் உடையும் கிடைக்கக்கூடாது போடான். இப்போப்பட்ட சாபத்தை எந்த நூல் எதுலேயுமே கிடையாது. யாருமே அறநூல் எழுதும்போது பொது சாபம் விட்டதில்லை, இப்படி தான் விட்டுருக்கான். அதான் இந்த அதிகாரத்தை தான் பொது சாபம் விட்டுருக்குறான். ஆகவே மனித வர்க்கம் கொனைக்கேடு அற்றிருக்க வேண்டும். பெரிய இனம் புரியாத ஒரு நோய் இது. பக்கத்து வீட்டுக்காரன் விளையாட்டு கட்டும் போதே இவன் மனசில் என்ன வசதி இருக்குது கட்டுறான்னு நினைப்பான். அது மட்டுமா செய்வான்? இந்த பொறாமை உள்ளவன் என்ன செய்வான், என்னையா 2 மகை இருக்குது, சின்ன வீடாக கட்டிகிட்டு இருக்க, மனசில் வஞ்சனை இருக்கும். சின்ன வீடாக கட்டுற, 2 மகை இருக்கும்போது 2 ரூம் வேணும் ஐயா, 2 அறை இருந்தால் நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லுவான். இதுமாதிரி பரிவு காட்டுறது போல் நடிப்பான் அவன். என்ன காரணம், இவன்கிட்ட இருப்பது 1 லட்சம், இவன் திட்டம் போடுவான், ஒரு 3 லட்சத்துக்கு செலவு வச்சுருவான். ஆமாம் நியாயம்தான், அவனுக்கு தெரியாது இவன் சதி செய்கிறான்னு தெரியாது. எனக்கு போதியா, இப்போதைக்கு உள்ள நிலைமைக்கு இன்னும் பிள்ளை 10 15 12 வயசு 15 வயசு ஆகுது, திருமணம் செய்யும்போது பேசிக்கலாம். இப்போது எங்களுக்கு அவசியம் இல்லை. அவன் இவனுடைய சதியை தெரியாது அவனுக்கு. இவன் பொறாமைப்பட்டு தான் சொல்கிறான்னு அவனுக்கு தெரியாது. சாதகம் சொல்வது போன்று நடிப்பான். நடித்து என்ன செய்வான், அவனுக்கு கடன் சுமையை வைத்து விடுவான். கடைசியில் இவன் பேச்சை கேட்டு அவன் வீடை விரிவாக கட்டி உள்ளதை இழந்து விடுவான். இந்த சதியை உடைப்பதற்கு அதுதான் அவன் என்ன செய்வான், பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை கட்டும்போது அது நமக்கு தேவையில்லை. இந்த என்ன கொனைக்கேடு வரும்போதே தெரிஞ்சுக்கணும். இது நீ போய் பேசுகிற வஞ்சகத்தோடு பேசுகிற அவன்கிட்ட இந்த வஞ்சகம் செய்து அவன் வாழ்க்கை பாடுபட போகுது, நீ நலிய போகிற, இது தேவையில்லைன்னு மனசு ஆசான்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அவன் இது என்ன அவன் எல்லாம் முடுக்கி விட்டு வெகு பேருக்கு இந்த மாதிரி ஒரு சதி நடக்கும். சம்பந்தமே இல்லாத சொல்லுவான், ரொம்ப பாராட்டுவது போன்று இருப்பான், கூட இருந்துக்கிட்டே இருப்பான், இப்படி கட்டு அப்படி கட்டுமா, கடைசியில் அவனை கடங்காளி ஆக்கி விட்டு அவனை வீணாக்கிடுவான். நீ மட்டுமா வாழ போகிற, அவனை தான் கடனை ஆக்கி விட்ட, கடனை ஆக்கி அவனை வீடு விற்கிறான் செஞ்சேன், நீ என்ன எத்தனை வருஷத்துக்கு வாழ போகிற? இது போன்ற கொனைக்கேடு. தலைவன் ஆசி இருந்தால் என்ன சொல்லுவான்,
ஏப்பா அவன்கிட்ட போய் பேசுகிற பசப்புற ஏமாத்து வேலை இது அவசியம் இல்லை. எப்போ உணர்த்தப்படும்? ஒன்று தலைவன் அகத்தீசனாக இருக்கணும், ஞான பண்டிதனாக இருக்கணும், ராமலிங்க சாமியாக இருக்கணும், பெரியவங்க ஆசி இருந்தால் இந்த கொனைக்கேடு உனக்கு அவசியமா? போய் சொல்லணும், ஏய்யா உன்கிட்ட இருக்க வசதிக்கு இந்த மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டாதையா, நியாயம் இல்லைன்னு சொல்லணும். அவனை மறுபடியும் முடுக்கி விட்டு வீடை கட்ட செய்து வெகு பேர்த்தை வீணாக்கிடுவான். விஷயம் தெரிஞ்சவனு தெரியும். விஷயம் தெரிந்தவர்கள் ஞானிகள் ஆசி உள்ள மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும்யா, உள்ள சூழ்நிலை எங்கள் சூழ்நிலை எனக்கு தெரியும். நீங்கள் அது நான் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், நன்றி. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு இப்படி தான் செய்யணும்னு சொல்லி ஒதுங்கிக்குவான். விஷயம் தெரிந்தவனாக இருந்தால் மட்டும். இல்லை என்றால் பலகீனமான அறிவுள்ளவன் இவன் பேச்சை கேட்டு வீணாக்கிடுவான். இன்னொரு காலையில் என்ன செய்வான்? பொண்ணு கொடுப்பான். ஒரு ஏழைக்கு ஒரு தகுதியுள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுப்பான். ஒரு தகுதியுள்ள இடத்துக்கு பொண்ணு கொடுத்தா இவன் என்ன சொல்லுவான்? ஏய்யா உன் தகுதிக்கு இந்த பையன் ஐயா, உன் தகுதி என்ன, பொண்ணோட அமைப்பு என்ன, அழகு என்ன, கல்வி என்ன, இவன் எனக்கு போய் பொண்ணு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி விட்டுருவான். என்னடா இவன் சொல்கிறானே, உண்மையிலேயே இவன் இது நம்ம பொண்ணு மேலே பற்று, பொண்ணு திருமணத்துக்காக நல்லபடி செய்கிறானா இல்லை ஏமாத்துறானு தெரியாது அவனுக்கு. அதை அப்படியே உடைச்சிருவான். என்ன காரணம்? திருமணத்தை தடுக்க வேணுங்கிற உணர்வோடு செஞ்சிருவான் அந்த வேலையை. வீடு கட்டும்போது முடுக்கி விடுவான். அதே திருமணம் ஆகும்போது இவன் இந்த பொண்ணு யோகிதை என்ன, கல்வி என்ன, அவனுக்கு போய் பொண்ணு கொடுக்குறேன்னுவான். அந்த திருமணத்தையும் தடுத்துருவான். இது கொனைக்கேடுன்னு தன்மை. இதை பற்றி புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும்? மாற்றல் வேண்டும். என்னடா இவன் கதை விட்டுக்கிட்டு இருக்கான், நேற்று வரையும் நம்மளை இடறிக்கிட்டு இருந்தான், இன்றைக்கி இவ்வளோ பாராட்டி பேசுகிறானே, அவன் ஏதோ மர்மம் இருக்குது. அவன் நினைப்பவன் யார்? ஒன்று சிறப்புரிவுள்ளவனாக இருக்கணும், அல்லது புண்ணியவனாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த சதியை உடைக்கவே முடியாது. இந்த சதியை உடைப்பதும் பெரியவங்க தான் உடைக்கணும். ஆக ஒரு நல்ல காரியத்தை தடுப்பதற்காக பசுப்புவார்கள். அது முன்னே நேற்று வரையும் பகையாக இருந்தவன் இன்று இவ்வளவு வழங்கி பேசுகிறானே, வள்ளுவன் சொல்வான், சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறைத்தமையான்னா. நேற்று வரையிலும் இப்படி எகந்து பேசினவன் இன்று இவ்வளோ நயமாக பேசுகிறானே. சொல் வணக்கம், ஒன்னார்னா பகைவன், வணக்கமாக பணிவாக நமக்கு சாதகமாக பேசுவதா நினைச்சிடாதே. வில் வணக்கம் தீங்கு குறித்தவையானா. வில்லு எந்த அளவுக்கு வில்லு வளையுதோ அந்த அளவுக்கு வேகமாக அம்பு போகுனா. சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையானா. தீமை செய்யும் அவனுடைய சொற்கள். அது மாதிரி வரும்போதெல்லாம் பண்புள்ள மக்கள், அறிவுடைய மக்கள் தான் எதிரிகள் பேசுவதில், அவன் பேசுவதில் ஏதோ மர்மம் இருக்கு, சிந்தித்து செய்ய வேணுங்கிற அறிவு எப்போ வரும்னா புண்ணியவான்களுக்குத்தான் உண்டது. இவன் சொல்லில் நியாயம் இருக்கா, இல்லை இவனில் நீதி இருக்கா, இல்லை உண்மையிலே நம்ம மேலே பட்டு உள்ளவனா, இதை மர்மம் இருக்கலாம் என்று ஓரிரு நாள் சிந்தித்து முடிவெடுக்கணுமே தவிர திடீர்னு முடிவெடுப்பது சரியான மடத்தனம்னு வள்ளுவன் சொல்லுவான், நான் சொல்லலை. ஆக எந்த வாழ்க்கையை பேசும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் திட்டமிட்டு அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும். திட்டமிட்டு செய்து முடிக்க, அறகுறையை விட்டு விட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ அறகுறையாக இந்த காரியத்தை விட்டாலும் அந்த அவனுடைய வாழ்க்கை அடிபட்டு போகும். ஆகவே வாழ்க்கை நடத்துகின்ற மக்கள் இந்த ஞானிகள் ஆசி இருந்தால்தான் ஒருவன் பேசும்போது அதில் நீதி இருக்கா, உண்மையிலே பேசுகிறானா, நம்ம செயலுக்கு பொருந்துமா என்று சிந்திப்பார்கள். அப்போ செயலை செய்வதற்கு முன்னே சிறப்பறிய வேண்டும். புண்ணியம் செய்த மக்களுக்கோ அல்லது பூஜை செய்த மக்களுக்கு தான் ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்வார்கள். யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டான். அறிவுடையவர்கள் புண்ணியவான்கள் தான் அறிவு இருக்கும். அது பூஜை செய்த மக்களுக்கு அறிவு இருக்கும். பணம் இருந்தால் மட்டும் அறிவு இருக்குன்னு நினைக்கக்கூடாது. படிச்சிருந்தால் மட்டும் அறிவு வந்திருக்குமா? அறிவு இருக்காது. பணம் இருந்தாலோ படித்திருந்தாலோ அறிவு இருக்காது. புண்ணியமும் அருள் பணம் உள்ள மக்கள் தான் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவார்கள். இல்லை என்றால் என்ன செய்வான்? சமுதாயத்தில் உள்ள சில கொனைக்கேடு உள்ளவனை தொடர் வைத்து வீணாக போவான். இதான் வள்ளுவன் என்ன செய்வான்? இது மாதிரி எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை சாபத்து விட்டிருந்தாலும் சாபத்திலிருந்து விடுபட வேண்டும். வள்ளுவ பெருமான் விட்ட சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியது இந்த நோய். இனம் புரியாது இருக்கும். மற்ற வீடு கட்டும்போது கவனிக்கவே கூடாது. மனமே, நரகத்து போகிற நீ, அவன் வீடு கட்டுறான் போகிறான், அவன் காரு வாங்குறான், நகை வாங்குறான், அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லைடா. நரகத்துக்கு போகிற அப்படி எப்போ வரும்?
வள்ளுவன் ஆசி இல்லாமல், ஞானிகள் ஆசி இல்லாமல் இந்த குணவு வரவே வராது. அவன் காரு வாங்குறான், நகை வாங்குறான், எதை வாங்குறான், நிலம் வாங்குறான், வீடு வாங்குறான். உனக்கேண்டா, உனக்கு ஏப்பா இந்த புத்தி? நரகத்துக்கு போக போகிறோன்னு சொல்லணும், மனது சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் நரகத்துக்கு கொண்டு தள்ளி விட்டுரு. ஆகவே ஞானிகள் ஆசி பெறாமல் உனக்கேடு தீராது என்றும் இதை பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்ல நினைக்கிறேன் நான். எப்படி இருந்தாலும் எத்தனை முறை சொன்னாலும், என்ன அறிவுரை சொன்னாலும், அந்த முன் செய்த வினை இருக்கல்லவா, முன் செய்த வினை குறுக்க வந்து நிற்கும். ஊழின் பெருவழியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துருன்னா. முன் செய்த வினை என்ன செய்யும்? என்ன ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பான், ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கலாம் நினச்சிக்கிட்டு இருப்பான். ஒரு காரியம் செய்வான், முன் செய்த வினை காரணம் காரியங்கள் தடைப்பட்டு போகும். அதை வெல்வதற்கு ஒரு முயற்சி எடுப்பான். வெல்வதற்கு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியில் முன் செய்த பாவம் குறுக்க நிற்கும். எல்லா மனிதனையும் ஆட்டி படைக்கும் முன் செய்த வினை. முன் செய்த வினை என்ன செய்யும்? அறியாமை உண்டு பண்ணும், வீண் ஆரவாரத்தை செய்யும். முன் செய்த வினை நோயை தரும். நல்ல நண்பர்களை, நல்ல தூய்மையான நண்பர்களை என்ன செய்யும்? இவன் மோசம் செய்ய போகிறாங்க. அவனுக்கே புரியாது. அவன் என்னடா நண்பர் நேற்று வரலும் நல்லபடி பேசினானே, நேற்று வரலும் இனிமையாக பேசினவன் ஏன் இப்படி சந்தேகப்படுறான்? அடிக்கடி என் வீட்டுக்கு வராது என்ன? ஏன் என்னப்பா அது காரணம்? ஏன் என்ன காரணம்? அடிக்கடி வராது என்ன காரணம்? அவன் செய்வனை செய்திருப்பான்னு அவன் மனசில் படுவான். அவன் தூய மனசுள்ளவன் துன்பம் வந்த போதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய நண்பனாக இருப்பான். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? அவன் மேலே சந்தேகத்தைப்படும். நமக்கு துன்பத்துக்கு காரணம் எவனாக இருப்பான், ஏதோ சந்தேகப்படுவான். அப்போ நல்ல நண்பர்களையும் பகைத்து கொள்ளும் முன் செய்த வினை. ஒரு பக்கம் பொறாமைக்கேடு இருக்கும், ஒரு பக்கம் முன் செய்த வினை நல்ல நண்பர்களை பகைத்து கொள்வான். தூய மனசுள்ளவன் துன்பம் வரும்போதெல்லாம் தாங்கிக் கொள்கின்ற நண்பர்களை சந்தேகப்படுவான். இந்த சந்தேகப்படுவது எந்த நோயடானா? முன் செய்த வினையடாவான், முன் செய்த பாவம். நல்ல மனைவியாக இருப்பார், தூய மன உள்ளவளாக இருப்பார். அது என்ன செய்யும்? முன் செய்த பாவம் மனைவி மேலே சந்தேகப்படுவான். ஏன் சந்தேகப்படுறானா? முன் ஜென்மத்தை செய்த பாவம். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? நல்ல பண்புள்ள மனைவி மேலே சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டு அவன் என்ன செய்வான்? பேசாமல் இருக்க மாட்டான், நிதானிக்க மாட்டான். ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சந்தேகத்துக்குரிய நடந்தால் அது என்ன செய்வான்? அப்படியே நிதானமாக இருப்பான். நான் ஞானிகள் ஆசி உள்ளவன், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவன் ஏன் இங்கு வந்தான்? என்ன காரணம்? இவையன் இங்கு பார்த்தால் இவள் திண்ணையில் உட்கார்ந்து வாசலில் இருந்து பார்ப்பதற்கும் அவன் ரோட்டில் செல்வதற்கு என்ன பொருத்தம்? ஏன் மனமே பொறுத்திருந்து பார் என்று புண்ணியவான் தான் சிந்திப்பான். பாவி என்ன செய்வான்? திடீரென்று முடியும், என்ன அவனை பார்க்குறேன்பான். அட பாவி, அவனை அப்படின்னா அவன் அப்படி ஒன்றும் இல்லையேன்னா, இல்லை அப்படிமா அவனா பேசுகிறான். அவன் செய்த பாவம். தூய மனைவி மீது சந்தேகப்பட்டு என்ன செய்வான்? சந்தேகப்பட்டு அன்றையிலிருந்து மனசு வச்சுருப்பான். ஒன்றுமே நடந்திருக்காது, அவளுக்கும் தெரியாது. என்ன காரணம்? இனம் புரியாத ஒரு கணவன் மீது கணவன் என்ன கொனைக்கேடு வந்தது, என்ன குணமாற்றம் நமக்கே புரியல, அவளுக்கும் புரியாது. இவனுக்கு தான் புரியுமா? இவனுக்கும் புரியாது. இவனுக்கு இடையிலும் அவளுக்கு இடையிலும் உள்ளே பூந்து குழப்பிக்கிட்டு இருக்கும் முன் செய்த வினை. நல்ல மனைவி சந்தேகப்படுவான், அது முன் செய்த பாவம். நல்ல பண்புள்ள கணவனாக இருப்பான். கண்புள்ள கணவனாக இருந்தால் என்ன சொல்லுவாள்? அவர்கிட்ட என்ன பேசணுன்னா, என்னம்மா பேச? என் தங்கச்சிமா, நம்ம என்ன சகோதரன் நினைக்கிறேன், நீ என்ன இப்படி நினைக்கிறம்மா? என்னம்மா இப்படி நினைக்கிறேன்னா, இல்லை அவள் சிரிச்சு ஒன்று பேசுனான்னா சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். அவள் தான் இருக்கட்டும், இவனாச்சும் கணவன் ஆண்மகன், திடீர்னு கோபம் வரும் அவனுக்கு, அது அவனுக்கே உரியது. திடீர்னு முடிவு எடுப்பான், திடீர்னு செய்வான், அது அவனுக்கே உரிய உரிமை. அது மனைவி தானே. அவர்கிட்ட என்ன பசப்புற, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ஏம்மா அவங்க பக்கத்துல என்ன விசாரித்தாங்க, எந்த வீடு யாருன்னு கேட்டால் சொன்னேம்மான்னு. இல்லைண்ணா, சனியை பிடிக்குதுன்னு அர்த்தம். அவளுக்கும் சனியை பிடிச்சிக்கிச்சு. அது அவ செய்த பாவம். அது அவ செய்த பாவம் கணவன் மீது சந்தேகப்படுவான். ஆக நல்ல நண்பனை கெடுத்து கொள்வான். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? நல்ல நண்பர்கள் தக்க சமயத்தை உதவி செய்யக்கூடிய நண்பனை பகைத்து கொள்ளுவிடும் பாவம். முன் செய்த பாவம் பகைத்து கொள்ளும், சந்தேகப்படும். அதே சமயத்து இந்த பாவம் என்னடா செய்யணும்னா, எவன் நமக்கு தீமை செய்கிறானோ, எவன் துரோகியோ, அவன் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கோம். அடப்பாவமே, தகுதி உள்ளவன் நண்பனை சந்தேகப்பட வைத்தாய். பாவையே, முன் செய்த பாவமே, தகுதியுள்ள நண்பனை முன் செய்த பாவத்தின் காரணமாக சந்தேகப்பட்டு அவனை நட்பை ஒழித்து விட்டாய். இவன் துரோகியாச்சே, இவன் துரோகி நமக்கு எப்போ இடையூறு செய்யணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறானே,
பசப்புறானே, இனிமே பேசுகிறானே, துரோகி மீதே நம்பிக்கை வைத்திருக்கும் பாவம் நமக்கு இடையூறு செய்வான். இந்த குடும்பத்தையே அழிக்க வேணும் என்று மனசுக்குள்ள இருப்பான், வெளியே தெரியாத வச்சுருப்பான். ஏதோ காரணமாக இருக்கலாம், ஒரு வகையால் சிறு சிறு பகை இருக்கலாம். குடும்பத்துக்கே கேடு விளைவிக்க வேணுங்கிறவன்ட்ட முழு நம்பிக்கை வச்சிருப்பான். தக்க சமயத்தை உதவி செய்து காப்பாற்றுக்குள்ள நண்பனை பகைத்து கொள்வான். இதுக்கு என்னையா இதுலேருந்து இப்படியா விடுபடுறதுன்னா, எந்த அறிவுக்கும் எட்டாது, எவ்வளோ திறமை உள்ளவனுக்கு எடுபடாது. இது திறமை உடையெல்லாம் மடையனாக்கக்கூடியது. கல்வி உள்ளவெல்லாம் கல்வி உள்ளவனை கசடனாக்கும், திறமை உள்ளவன் மடையனாக்கும். அது என்ன? அது முன் செய்த வினை. சரி, முன் செய்த வினை என்ன இப்படி உள்ளதுன்னா, வினையை வென்றவர்கள் ஞானிகள். வினை இருந்தால் அவன் ஞானியாக முடியாது. வினைக்கு என்ன காரணம்? தீவினைக்கு என்ன காரணம்னா, பொறாமைப்படுவான். தீவினை செய்வதற்கு என்ன காரணம்னா, பெருசொத்தை அபகரிப்பான், பொறாமைப்படுவான், காமுகனாக இருப்பான், அடாது செய்வான். தீவினைக்கு காரணம். சரி, தீவினை இந்த தீவினை தானே என்னை நல்ல நண்பனை பகை உழவனாகவும் துரோகியாகவும் துரோகியை நல்ல நண்பனாகவும் நினைத்தது பாரும், இந்த பாவம் தானே. சரி, அவர்கள் இப்படி இருந்தான்னா, ஞானிகள் வினை இல்லாதவன், அவர்களுக்கு மட்டும் எப்படி வினை இல்லாமல் போச்சுன்னா, வினை இருந்தால் ஞானியாக முடியுமா? வினையை கடந்தவன் ஆசா ஞான பண்டிதன் சுப்பிரமணியர். அவருடைய ஆசி பெற்றவர் தான் அகத்தியர். அவர் ஆசி பெற்றது பெண் என்ன செய்தான்? ஆசி பெற்றார். ஆசி என்ன செய்யும்? வினை என்ன செய்யும்? பக்தி செலுத்த விடாது. பக்தி செலுத்த விடாது, அது குடும்பத்தை தள்ளுங்க. தீவினை இருந்தால் பக்தி செலுத்த விடாது. தீவினை இருந்தால் என்ன செய்யும்? பொல்லாத காமவெறி இருக்கும். தீவினை என்ன செய்யும்? பொல்லாத காமத்தை உண்டு பண்ணி இருக்கும், காமவெறி இருக்கும். தீவினை பக்தி செலுத்த விடாது, பொல்லாத காமவெறி இருக்கும். நல்ல நண்ட உற்ற தொண்டர்கள் மீது பகை உணர்வது ஐய சந்தேகத்தை உண்டு பண்ணும். இதெல்லாம் முன்சே ஞானிகளுக்கு உள்ள கேடு சொல்கிறேன். கேட்டோம், ஞானிகளுக்கு என்ன கேடுன்னா, ஞானிகள் முன்செய்த வினை இருந்தார் சார். உருகி தியானிக்க விடாது, உருகி தியானிப்பதுக்கு முடியாது. அதே சமயத்தில் என்ன செய்யும்? ஞானிகளை ஆரம்ப நிலையில் சொல்கிறேன், பொல்லாத காம வெறி உணர்ச்சி உண்டு பண்ணும். சனியை, அது சனியை. ஞானிகளுக்கு சனியன் பொல்லாத காமம். ஞானிகளுக்கு சனியன் நல்ல தொண்டர்களை சந்தேகப்படுதல். அடுத்தது உருகி தியானிக்க முடியாத ஒரு சனியன், அது சனி. இதெல்லாம் என்ன செய்வான்னா, ஆசான்ட்ட கேட்போம், என்னப்பா இன்னும் உருகி தியானிக்கவே என்னால் முடியலை, உன் திருவருள் இல்லாமல் உருகி தியானிக்க என்னால் முடியாது, நீ தான் அருள் செய்யு கேட்டுருவான். அப்போ ஆசான் பார்ப்பான், முன் செய்த வினை இருப்பதனால் உனக்கு மனலயப்படவில்லை, மன ஒருநிலைப்படவில்லை, என் திருவடி ஒன்ற உடனே இருந்தொல்லினா நெருங்க உனக்கு உன்னுடைய என்ன அலைகள் தடுமாட்டங்களை நான் மாற்றி விடுவேன்னு சொல்லுவான். சரி, அது நீங்கள் இதை மன ஒருநிலைப்படும். மன ஒருநிலைப்படுவதுக்கு இது பொல்லாத வெறி இருக்குல்லவா, காம விவகாரம் இருக்குல்லவா. காம விவகாரம் அவனை விடுமா? போட்டு அப்படியே ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். அவனை பேய் பிடிச்ச குரங்கு, பேய் கல் உண்ட குரங்காட்டம், கல் குடித்த குரங்காட்டம் பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் இது பிச்சு தின்னுட்டு இருக்கும், மன ஒருநிலைப்படாது. இந்த லட்சணத்தில் இந்த ஞானிகளுக்கு பகை வேற வந்து சேரும். அது முன் செய்த வினை. ஒரு பக்கம் பகை இருக்கும், ஒரு பக்கம் காமம் இருக்கும், ஒரு பக்கம் மனலயப்படாது. உனக்கு நல்ல தொண்டர்களை பகைத்து கொள்வான், தடுமாட்டம் இருக்கும். இப்படி உள்ள கொனைக்கு இப்படி இருந்தாலும் ஞானிகள் என்ன செய்வார்கள்? சிந்திக்கிறான், ஏன் மனலயப்படவில்லை? நாம் செய்த பாவம். ஏன் இந்த பொல்லாத காம வெறி ஆட்டி படைக்குது? முன் செய்த பாவம். ஏன் நல்ல தொண்டர்கள் மீது ஐயப்பாடு இருக்குது? முன் செய்த பாவம். என்ன காரணம்? ஒன்றும் காரணம் இல்லை. இதான் புரியுதல்லவா? அதான் இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா? வினைப்பயன் இருக்குது, விகாரம் இருக்குது, வினைப்பயன் இருக்குது, மன ஒரு எனப்படலை. சரி, முன் செய்த வினை இருக்குது, கோபம் வருது இல்லையா? ஞானிகளுக்கு கோபம் வரலாமா? ஞானிகள் பொறாமை இருக்காது. பொறாமைங்கிறது இந்த துறைக்கு இது ஆகாது, அவன் இருக்காது. ஏன்னா அந்த நிலைமை வந்துடுவான். ஆரம்பத்தில் இருக்கும், சராசரி மனிதனாக இருக்கும்போது முன்னு பொறாமப்படுவான். அடுத்த சாமியார் மீது, அடுத்த ஞானிகள் பொறாமப்படுவான். அது காலப்போக்கில் அந்த கொனைக்கேடு அற்று போகும். சரியா? கோபம் வருது, நல்ல தொண்டர் மீது சந்தேகம், அது ஒரு சனியை. பொல்லாத காமம், அது ஒரு சனியை. மன லயப்படலை, அது ஒரு சனியை. சினம் இருக்கு, கோபம் இருக்கு, என்ன செய்வேன்? அது என்ன நரகத்தை தள்ளுமில்லவா? என்னப்பா இன்னும் எனக்கு அதை கடந்து கோபம் வருது, என்ன? ஒரு பக்கம் நல்ல தொண்டர் மீது சந்தேகப்படுறேன், ஒரு பக்கம் இடம் புரியாத காம வெறி ஆட்டி படைக்குது, ஒரு பக்கம் மனலயப்படலை. இந்த கோபம் என்ன பாவி ஆக்கிடும் போல இருக்கே அப்படின்னா, அதையும் ஆசான் சொல்கிறான், ஒன்ற உடனே இருந்தால் கவலைப்படாதே, உன் கோபத்தை பொடியாக்குவேன், உன்னை சாந்தப்படுத்துவேன், உன்னோட காமத்தை தனித்து விடுவேன், மனசை ஒருநிலைப்படுத்துவேன்,
சந்தேகத்தை நீக்கி விடுவேன். ஒரு மனிதனுக்கு சந்தேகம், எந்த மனிதனாக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வியாபாரியாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, சந்தேகம் என்ற நோய் இருக்கும். இப்போ நம்ம பூஜை செய்கிறது நியாயமா? ஆசான் இருக்கிறானோ இல்லையோங்க, அட பாவி மனமே, ஆசான் இல்லாமல் உதவி செய்வானா? அவன் மேலேயே சந்தேகப்படுறேன், ஆசான் மீதே சந்தேகப்படும். ஆசான் நம்ம செய்கிற பூஜை நியாயமாக இருக்குமோ? நியாயம் இல்லாட்டி எனக்கு அருள் செய்வானா? இந்த சந்தேகம் என்ற நோய் அது ஒரு பெரிய சனியை, கோபம் என்ற சனியை, காமம் என்ற சனியை, மன உருளைப்படாமல் சனியை, இதில் பகை வேற சனியை, இப்படி எல்லா சனியனும் சேர்ந்துக்கிட்டு போட்டு பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அறுசுவை மீத நாட்டம், உப்புலாம் சாப்பிடணும்னா பல்ல கடிக்கும் மனசு, உப்புலாமல் சாப்பிட்டாகணும். இப்படி இதுக்கிடையில் இப்படியெல்லாம் சமுதாயம் இந்த லட்சணத்தில் இன்னும் சில சனியாக இருக்குது. இவன் அரும்பாடுபட்டு 27,000 ஆண்டுகள் பூஜை செய்து முன்னேறிட்டு வருவான். இன்னும் இவனை கண்டு பொறாமப்பட்டு சில சதி கூட்டங்கள் இடையூறு செய்ய பார்க்கும். அது பெரிய சனியை, அதை வெளியிடனா சின்ன விஷயம் இல்லை. அவன் என்ன செய்வான்? போதும் முறைச்சு பார்ப்பான், அப்படிமா. சில பேர் காரி துப்புவான். அந்த வளர்ச்சி விரும்ப மாட்டான். அவன் எத்தனை ஆயிரம் தவம் செய்திருக்கா உயர்ந்திருக்கிறான். அவன் மேலே கண்டு பொறாமப்பட்டு அவனே சிவா அவனுக்கு இடையூறு செய்ய பார்ப்பான், காரி துப்புவான். அப்போ இவர்கள் என்ன செய்வார்கள்? மேலே துப்படி இல்லை, மேலே துப்புனா கையில் துண்டுக்கு தொடச்சிட்டு போடணும், முறைச்சி பார்ப்பான். நேருக்கு நேரு பார்க்கக்கூடாது. இந்த துறையில் வர மக்கள், அது இல்லறத்தனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தன் கோபம் நம்ம மேலே பக உணர்வோடு இருக்கவன் கோபம் முறைச்சி பார்த்தா நேருக்கு நேரு பார்க்காதே. காரி துப்புனான், நம்ம போகும்போது காரி துப்புறானா, நம்ம மேலே துப்பலை, அப்படியே துப்புனா நம்ம துவைச்சிக்கலாம், துணியை தண்ணியில் போட்டு துவைச்சிக்கலாம், அப்படின்னு போகணும். இல்லைன்னு சொன்னால் நேருக்கு நேராக பார்த்தா கோபத்தை உண்டு பண்ணிடுவான். பகை உள்ளவன், பொறாமை உள்ளவன் கோபத்தை உண்டு போடுவான். அது இந்த ஞானிகளுக்கு இன்னும் கொடிய நோய். அது பிரச்சனை வரும், இடைக்கிடையே பிரச்சனை வரும். அப்போ என்ன செய்வான்? அந்த சந்தில் இருக்க அந்த ஒரு தெருவில் போகும்போது அவன் இடறான்னு சொன்னான், அந்த தெருவுக்கு மாற்றி தெருவு போகணும். சரி, வர வழியே இல்லை, அந்த தெரு தான் போகணும்னு சொன்னான். அப்போ என்ன செய்வான்? அந்த மாதிரி நபர்கள் வரும்போது நேருக்கு நேராக பார்க்காமலும் காரிய துப்புனா நம்ம மேலே துப்பலை அப்படின்னு போகணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். பகை உள்ள ஒரு சனி நம்ம நம்ம பொறாமைப்பட்டு ஒரு பகை கொண்ட சனிகள், பொறாமை சனிகள், காம சனிகள், சின்னம் கோபம் என்ற சனிகள், சந்தேக சனிகள், இதுக்கு இடையில் வறுமை என்ற சனி இருக்கும். ஞானிகளுக்கு வறுமை இருந்தால் உருப்பிடுமா? வறுமை என்ற நோய் தாங்காது. அப்போ என்ன செய்வான்? வறுமை இருக்கும்போது வறுமை தீர்ப்பது எப்படி அப்படின்னா, வறுமை தீர்ப்பதுக்கு ஒரு உபாயம் தேடிட்டு இருப்பான். அரை வேக்காடுன்னு அர்த்தம். ஞானிகள் தவம் செய்வதற்கு வறுமை இருக்கக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் பொருத்தமாக அமைஞ்சிருக்கணும். ஆரம்பத்தில் வறுமை இருக்கும், தலைவன் பார்ப்பான். இவன் இந்த வறுமையை எப்படி தீர்ப்பதுன்னு சிந்திப்பான். தீவனை இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? நெருங்க திருவள்ளுவர் துணை இருக்குது, அவன் நமக்கு உணவு உடை தருவான். ஏன் மனமை போட்டு அது போல் கவலைப்படுற? ஆசானை நம்புகிற, அவன் உணவு உடை தேவை தருவான், கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு 4-5 வருஷம் ஆகும். உப்புலாமல் சாப்பிட்றோம், உப்புலாமல் சாப்பிட்டு இருக்கோம், செய்யலைண்ணா. அப்போ சொல்லுவோம் மனசுக்கு, உப்புலாமல் சாப்பிட்டா தான் இது, உப்பு போட்டு சாப்பிட்டா செத்து போவேன், உப்பு போட்டு சாப்பிட்டா உடம்பு வீணாக போகும். ஆக உப்புலாமல் சாப்பிட்னேன். உப்புலாமல் சாப்பிட்றதுக்கு ஆற்றல் தரணும் அவனே தான். வறுமை இல்லாத வாழ்வு தருவதும் அவன் தான். பொல்லாத காமத்தை பொடியாக்குவதும் அவன் தான். கொடிய கோபத்தை பொடியாக்குவதும் அவன் தான். பொறாமையே இருக்காது, அப்படி இருந்தாலும் அதையும் பொடியாக்கி விடுவான். ஆகவே இந்த சந்தேக நோயும் தீரும். எந்த மனிதனாக இருந்தாலும், இல்லாரத்தான் இருந்தாலும் சரி, பகைவரை காண்டு நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, காரியத்துக்குனால் திரும்பி பார்க்கக்கூடாது. இப்படி போய்கிட்டே இருக்கணும். ஏன் அவ்வளோ பொறுமையாக இருக்கணும்னா, அவன் இப்போ எதுக்கு இந்த பொறுமைன்னா, நீ உன்னை நம்பி மனைவி மக்கள் இருக்குது, நீடி ஆயுள் வேணுமல்லவா, அவனை பார்ப்பேன், அந்த மனசில் தங்கும்போது மன வேதனைப்படும். மனசை நிலைமையை ஒருநிலைப்படுத்திக்கொள்ளும். மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது? ஏன்னா ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குன்னா காம்ப்ளான் சாப்பிடலாமா, ஆர்லி சாப்பிடலாமா? அதெல்லாம் எடுபடாது. மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொன்னால், மனசை சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அந்த வழிபாடை தவிர, அல்லது அதிக நேரம் சிந்திக்கக்கூடாது, சிந்திக்காமல் சாந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் மனசை. இப்படியெல்லாம் இருந்தால்தான் இல்லறத்தான் தன்னை நம்பியுள்ள மனைவி மக்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும். திடீரென்று முடிவெடுக்கக்கூடாது. மனைவி மீதோ அல்லது மனைவி கணவன் மீதோ, அண்ணன் தம்பி மீதோ அல்லது நண்பர்கள் மீதோ வேலை செய்யும் பொழுது திடீரென்று முடிவெடுக்காமல்
அப்படியே சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். திருவள் துணை இல்லாமல் முடியவே முடியாது. திடீரென்று முடிவெடுக்கின்ற மனிதன் எல்லாம் பலகீனமான மனிதன் ஆவான். புண்ணியவான்களுக்கு அப்படி எடுக்க மாட்டார்கள் சொல்லி அழுக்காராமையில் ஆரம்பித்து கடைசியில் இங்கே ஊழ்வனையை பற்றி பேசுவோம். திருக்குறளை பற்றி பேசணும்னு பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகை பேசணும்னு நினைக்கிறோம். இல்லைன்னா முன்னெல்லாம் ஒரு வழிபாடை பற்றி பேசுவோம். இன்று சில மாற்று கருத்துக்கிட்டு தான் திருக்குறளை சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகவே ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவர்கள் பொறாமையற்ற இருக்க வேண்டும், பேராசையற்று இருக்க வேண்டும், சினமற்று இருக்க வேண்டும், சாந்தமுடன் வாழ வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இதெல்லாம் வேணுமென்றால் ஒன்றை உடன் இருந்தவர்களையும் நெருங்க நெருங்க நல்லது நடக்கும்னு சொல்லி நாம் எல்லாம் முன்னேற வேண்டும். ஞானிகள் ஆசி பெற வேண்டும். மேலும் மாதவன் போன்றவர்கள் கரும்பு சாராக கேட்கிறார்கள். அது பஸ் ஸ்டாண்டில் விற்குதுன்னு நினைக்கிறேன். அது வேணால் ஒரு வாங்கி கொடுக்கலாம். ஆகவே நீங்கள் எல்லாம் எது சிரமம் இல்லாமல் எதுவும் வந்து விடாது. இப்போ நாங்கள்லாம் சிரமப்பட்டுருக்குறோம். பல்வேறு கோணங்கள், பல கோணங்கள் எங்களுக்கெல்லாம் வந்திருக்கு. ஆகவே கஷ்டப்பட்டுருக்கோம். உப்புலாம் சாப்பிடும்போது வாந்தி வரதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் இருக்குது. ராத்திரி தூங்க முடியாது. அப்போ சொல்லும் மனசு சாகாமல் இருக்கணும் இல்லவா, செத்து பிழைக்கொண்டே இருக்கும் சொல்லி எங்கள் மனசை ஆர்த்து பார்த்துருக்கோம். எங்கள் மனம், எந்த மனசு மனிதனாலும் தன் மனமே தனக்கு குருவாக இருக்க வேண்டும். தன் மனமே குருவாக இருந்து உபதேசிக்க வேண்டும். அப்போ தன் மனமே குருவாக இருக்குன்னா தன் மனசில் தலைவன் தங்கியிருக்க வேண்டும் சொல்லி நாம் எல்லாம் நிலை உயர வேண்டும். ஏதோ இது நேரம் வரையிலும் போதிய கல்வி இல்லாதவன் நான் சொல்லுகின்ற கருத்தில் சில குறை இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மாரும் பொறுத்து கொள்ள வேண்டும். மேலும் இங்கே தொண்டர்கள் எல்லாம் ஞானிகளுக்கு தொண்டு செய்த மக்கள், தொண்டு செய்து ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள். இங்கே அவர்களை பார்ப்பதே புண்ணியம். நீங்கள் இங்கே வெளியில் தெரியக்கூடிய தொண்டர்கள் சில பேர் ரகசியமாக தொண்டு செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். எங்கள் தொண்டர்களை பார்ப்பதே புண்ணியம். அவர் கையால் ஒரு படி உணவு உண்ணுவது புண்ணியம். ஆகவே இங்கே வந்து உணவு மட்டும் சாப்பிட்டா, இங்கே உணவு சாப்பிடும்போது காலையில் தொண்டர்களும் மற்ற பொதுமக்களும் சாப்பிடும்போது ஞான பண்டிதன் பார்க்குறான், நல்ல பிள்ளைங்க சாப்பிட்டுன்னு பார்ப்போம். அது மாதிரி மதியம் சாப்பிடும்போது ஞான பண்டிதன் பார்க்குறான், இரவு சாப்பிடும்போது பார்க்குறான். ஞானிகள் பார்வைப்பட்ட உணவு அது லேசு நினைக்க வேண்டாம். ஏன் இங்கே மட்டும் ரசம் சுவையாக இருக்குது, இங்கே ரசம் சுவையாக இருக்குது, மற்ற இடத்துல கசமாக இருக்குது, ரசமாக இல்லை. இங்கே சாம்பார் நல்லா இருக்குது, கீரை சாம்பார் வைக்கிறான், இது முட்டைக்கோஸ் சாம்பார் வைக்கிறான், நல்லா இருக்குங்க. பெரியவங்க பார்வைப்படுறதுனால இங்கே ஓரளவு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம், வாய்ப்பு இருந்தால் தினம் சாப்பிட்லாம், தடை இல்லை. தினம் சாப்பிட்ற மக்களுக்கும் நோய் இருக்காது, வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற மக்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே இங்கே உணவை நீங்கள் கடவுள் பிரசாதம் நினைத்து சாப்பிட்டு நீங்கள் ஆசி பெற வேண்டும். எங்கள் தொண்டர்களை நீங்கள் வாழ்த்த வேண்டும், என்னையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் நான் வயதாகிவிட்டே வருது, உடல்நிலை வர பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்னை மனமாற வாழ்த்தினால் நல்லபடி தவத்தை முடிப்பேன். ஆகவே உங்கள் திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.